நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அணிந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களோடு நான் அருணீரேஷ் அருள் ஆனந்தம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மீண்டும் மின் தடை அமலுக்கு நேர அட்டவணையும் வெளியானது. மின் தடை தேவையில்லை, துறைக்கு பொறுப்பான அமைச்சர் கருத்து. தெற்கு கடற்பரப்பில் பாதுகாப்பு தரப்பினரின் கூட்டு நடவடிக்கை. ஈரான் படகிலிருந்து 107 கிலோகிராம் ஹெரோயின் பறிமுதல். அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக மேலும் சில ஆவணங்கள் சிங்கப்பூருக்கு. ஜெனீவாவில் அரசியல்வாதிகள் இரட்டை வேடம். கிளிநொச்சி எம்பி போறார், அவர் அந்த கட்சியோட அந்த பேச்சாளரோட சேராத மாதிரியும் காட்டிக்கொள்கிறார், சேர்ந்தும் நிற்கிறார். தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த சில நாட்களாக முன் அறிவித்தல் இன்றி நாட்டின் பல பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது மின் துண்டிக்கப்படும் நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளாந்தம் காலையிலும் மாலை வேளையிலும் சில மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. காலை 8:30 முதல் 11:30 வரையும் அல்லது முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 2:30 வரையான காலப்பகுதியிலும் பிற்பகல் 2:30 மாலை 5:30 வரையான 3 மணித்தியாலங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. இரவு வேளையில் மாலை 6:30 7:30 வரையும் அல்லது 7:30 முதல் 8:30 வரை அல்லது 8:30 9:30 வரை 1 மணித்தியால மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. நாட்டின் 50 கிரேட் உபமின் நிலையங்கள் செயற்படுவதுடன் அந்த உபமின் நிலையங்களின் கால வரையறைக்கு ஏற்ப மின்சாரம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாளாந்தம் பகல் வேளையில் 2350 மெகாவாட் மின்சாரத்துக்கான கேள்வி நிலவுகின்ற போதும் 1950 மெகாவாட் மின்சாரத்தை மாத்திரமே தற்போதைக்கு வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். நாளாந்தம் இரவு வேளையில் 2600 மெகாவாட் மின்சாரத்துக்கான கேள்வி நிலவுகின்ற போதிலும் 2300 மெகாவாட் மின்சாரத்தையே வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். எனினும் அவ்வாறு மின்சாரத்தை துண்டிப்பதற்கு மின்சக்தி அமைச்சு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகொட தெரிவித்தார். மின்சாரத்துக்கு அதிக கேள்வி நிலவுகின்ற பொழுது தமது தனிப்பட்ட மின் பிறப்பாக்கிகள் மூலம் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பிரதான தொழிற்சாலைகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நுரச்சோலை அனல்மின் நிலையம் செயலிழக்க முன்னர் இலங்கையில் மின்வெட்டு அமல்படுத்தப்படவில்லை. நுரச்சோலை அனல்மின் நிலையம் தற்போது வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள போதிலும் இதற்காக மின்வெட்டு அமல்படுத்தப்படுகின்றது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரு பக்கம் அமைச்சு மின்வெட்டுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறுகின்றது, மறுபக்கம் மின்சார சபை மின்வெட்டு தொடர்பில் பேசுகின்றது. இந்த விடயத்தில் பாரிய மோசடி இடம்பெறுகின்றமை தெளிவாக தெரிகின்றது. இங்கு பிரச்சினை தோற்றுவிக்கப்பட்டு மின் தடை ஏற்படுத்தப்படுகின்றது. தடைப்படுகின்றதால பல பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்க வேண்டிய காரணகட்டமாக பாடசாலை பிள்ளைகளுடைய படிப்பு இந்த கரண்டு இப்படி நினைக்கிறதால கொஞ்சம் சரியான சிரமத்தை சந்திக்கிறோம். மின் துண்டிப்பினால் நாட்டின் பல பகுதிகளிலும் நீர் விநியோகத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காலி, மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் குறைந்த அழுத்தத்துடனேயே குடிநீரை வழங்க முடிந்துள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பொது முகாமையாளர் தீப்தி சுமணசேகர தெரிவித்தார். 8 அல்லது 9 நாட்களுக்கு இந்த நிலைமை இருக்கும். 10 அல்லது 12 நாட்களில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. மின்சாரத்திற்கு பற்றாக்குறை நிலவுகின்றது என்பதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. நாம் இது குறித்து மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம். மின்சாரத்தை துண்டிக்கும் போது ஏன் தமக்கு அறிவிப்பதில்லை என சிலர் கேட்கின்றனர். 72 நாட்களில் எதனை கூறுவது? நாம் அவசர கொள்வனவிற்கு செல்வதில்லை. அதன் மூலம் தேவையற்ற விதத்தில் மின் கட்டணத்தை அதிகரித்து தற்காலிகமாக வியாபாரம் செய்வோர் இதனால் அதீத லாபத்தை பெற்றுக் கொள்வர். அதனை விட நீண்ட கால திட்டத்துடனேயே நாம் செயற்படுகின்றோம். கௌரவ அமைச்சரே, எம்பிலிபிட்டிய எஸ்பவர் உள்ளிட்ட தனியார் மின்னுற்பத்தி நிறுவனம் இலங்கை மின்சார சபையுடன் கைச்சாத்திட்ட மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையின் காலம் நிறைவடைந்ததுடன் அதனை அரசாங்கம் கொள்வனவு செய்வதற்கான யோசனையை அமைச்சரவையில் நீங்களே சமர்ப்பித்தீர்கள். அதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்து 3 வருடங்களும் கடந்துவிட்டன. எனினும் அதனை கருத்திற்கொள்ளாமல் மின்சக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகொட உள்ளிட்ட சில இன்னும் அந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுகின்றது. அவ்வாறான சில நிறுவனங்களின் பணிப்பாளர் சபையில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் அங்கம் வகிக்கின்றமையும் இரகசியமல்ல. ஆகவே இந்த நிலைமையை சீர் செய்யும் பொறுப்பு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் உங்களுக்குள்ளது. அதனை செய்யாதவரை மின்சாரத்துறையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதனை ஞாபகப்படுத்துகின்றோம். லங்கா විදුලි බල මණ්ඩලය
இலங்கை மின்சார சபையின் 50வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பாரிய நிதியை செலவிட்டனர். எனினும் இன்று நாடளாவிய ரீதியில் மின்சார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இது பற்றாக்குறை அல்ல. இதற்கு முன்னர் பாரிய பற்றாக்குறை நிலவியது. இலங்கை மின்சார சபையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையில் தரகு பணம் பெறுவோர் இதன் மூலம் வருமானம் ஈட்டுகின்றனர். අනුරුද්ධ රත්වත්ත, කරු ජයසූරිය, සුසිල් ප්‍රේමජයන්ත, ජෝන් සෙනවිරත්න, චම්පික රණවක, පවිත්‍රා වන්නියාරච්චි, චම්පික රණවක, ரஞ்சித் சியம்பலாபிட்டிய. மின்சக்தி அமைச்சராக கடந்த சில வருடங்களில் நீங்கள் செய்த சேவையின் பிரதிபலன் கிடைத்து வருகின்றன. மக்களை இருளில் மூழ்கடித்து நாட்டையே மண்டியிடச் செய்த உங்களுக்கு நன்றிகள். ஹெரோயின் ஏற்றப்பட்ட ஈரானின் ட்ராலர் படகொன்றை தெற்கு கடற்பரப்பில் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றினர். இந்த படகிலிருந்து 107 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினரும் கடற்படையினரும் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையின் பொழுது காலி அங்குலுக்கொலையில் 10.5 கடல் மைல் தொலைவில் இந்த ட்ரோலர் படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் சுரணிமல கப்பல் இந்த சுற்றிவளைப்புக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது. பாதுகாப்பு தரப்பினர் ஈரான் படகிலிருந்து 107 கிலோ 22 கிராம் ஹெரோயினை கைப்பற்றியதுடன் 9 ஈரான் பிரஜைகளையும் கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட படகுடன் சந்தேக நபர்கள் 9 பேரும் இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த ட்ரோலர் படகில் 4 உர மூடைகளில் 99 ஹெரோயின் பொதிகள் இருந்தன. மீனவர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட 9 ஈரான் பிரஜைகள் படகில் இருந்தனர். இந்த படகு இலங்கையை நோக்கி வந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். இலங்கையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு வழங்குவதற்காக ஹெரோயின் கொண்டுவரப்பட்டுள்ளது. 14 நாட்களுக்கு முன்னதாக இந்த படகு பயணத்தை ஆரம்பித்துள்ளது. මේ ට්‍රෝල යාත්‍රාව දැනට දින 14කට පමණ පෙරයි පිටත් වෙලා තිබෙන්නේ. කරපු මේක ඒකාබද්ධ මෙහෙයුමක්. இது கூட்டு நடவடிக்கையாகும். நாடு என்ற வகையில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான போரில் இணைந்துள்ளோம். இவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச மற்றும் இலங்கை சட்டத்திற்கு அமைய அதிகாரம் உள்ளது. அதற்கு அமையவே இந்த படகு கைப்பற்றப்பட்டது. இதேவேளை இலங்கையில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் சுற்றி வளைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச பிரதிநிதிகள் குழு ஒன்று நாளை நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு நாளை வருகை தரவுள்ளதுடன் அவர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இங்கு தங்க உள்ளனர். அந்த கால பகுதிக்குள் சர்வதேச அதிகாரிகள் குழு இலங்கையின் பாதுகாப்பு தலைமை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஆஸ்திரியாவின் வியன்னாவில் நடைபெற்ற சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் சுற்றி வளைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. அதன் பிரதிபலனாகவே இந்த சர்வதேச பிரதிநிதிகள் குழு வருகை தரவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கையில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தொடர்பில் சங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி படையணி தீர்மானித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போதைப் பொருள் ஒழிப்பு ஜனாதிபதி படையணியின் பணிப்பாளர் டாக்டர் சமந்தகுமார கிதலாவராச்சி குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான சில ஆவணங்களை சிங்கப்பூருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்திடமிருந்து மேலும் சில ஆவணங்கள் தேவைப்படுவதாக அறிவிக்கப்பட்டமைக்கு அமைய அவற்றை தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய சில ஆவணங்களை சிங்கப்பூர் அரசாங்கம் கோரியுள்ளது. இதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட ஆவணங்களுக்கு மேலதிகமாக இந்த ஆவணங்கள் அனுப்பப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக கூறப்படும் அந்த ஆவணங்களை வெளிவகார அமைச்சரூடாக விரைவில் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரை இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பில் செயற்பட்டு வரும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் விசேட குழுவினால் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை போன்று முறைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லவா? அந்த அறிக்கையை தமது மடியில் வைத்திருக்காமல் அது எப்போது மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் விழிப்புடன். இன்று தமது 70வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து.
எஸ்மன் விக்ரமசிங்க மற்றும் நாளினி விக்ரமசிங்க ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக 1949 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க பிறந்தார். கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழக சட்ட பீடத்திற்கு தெரிவாகி சட்டத்தரணியானார். 1977 ஆண்டில் முதன்முறையாக பியகம தொகுதியில் வெற்றி பெற்று தமது 27வது வயதில் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அந்த கால பகுதியில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள இளம் அமைச்சராக ரணில் விக்ரமசிங்க திகழ்ந்தார். கல்வி, இளையோர் விவகாரம், தொழில் அமைச்சராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தை ஸ்தாபிப்பதற்கும் சுதந்திர வர்த்தக வலயத்தை அமைப்பதற்கும் பங்காற்றினார். நீண்ட காலம் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தவராகவும் 5 தடவைகள் பிரதமராக பதவி வகித்த பெருமையும் அவரையே சாரும். பிரதமரே, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். யுத்தத்தின் பின்னர் தமது சொந்த நிலத்தில் மீள்குடியேறிய மக்கள் பொருளாதார ரீதியில் படிப்படியாக மீண்டெழுந்து வருகின்றனர். அவ்வாறான ஒரு கிராமத்தின் கதையே இது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவின் பலாலி கிழக்கு விவசாயத்திற்குரிய வளமான மண் கொண்ட பிரதேசமாகும். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய மக்கள் தற்போது தமது சொந்த நிலத்தில் மகிழ்வுடன் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வளர்ந்து நிமிர்ந்து குலை தள்ளி சாய்ந்த வாழைகள் தமது வருமானத்தை மேம்படுத்தி தம்மை தலை நிமிர செய்திருப்பதாக இந்த மக்கள் கூறுகின்றனர். எங்களுக்கு தெரியாது, சொந்த தோட்டம் இல்லாமல் விவசாயத்துக்கு சரியான பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு நிலம் பிரச்சனை. நாங்கள் வாடகைக்கு இருக்கிற இடங்களில் எல்லா இடமும் தரையெடுத்து செய்யலை அதங்களால். இப்போ நாங்கள் சொந்த இடத்துக்கு வந்தபடியாக எங்களுக்கு எங்களை சொந்த தோட்டத்தையே செய்யக்கூடியா இருக்குது. இப்போ நினைச்ச பெயரை வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் 30 வருஷம் இடம்பெயர்ந்து இப்போ எங்கள் இடத்துக்கு விட்டதில் சரியான சந்தோஷம். பப்பாசி, வெங்காயம், தக்காளியோடு உறவாடும் விவசாயிகளின் மனதில் தற்போது ஒருவித உத்வேகம் பிறந்திருக்கின்றது. யுத்த வடுக்களிலிருந்து மீண்டு பசுமையான எண்ணங்களை மனதில் விதைப்பதற்கு பச்சை பசேலென காட்சியளிக்கும் இந்த தோட்டம் ஓரளவு வழிவகுக்கின்றது. கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற மறைந்த ஊடகவியலாளர் சத்யமூர்த்தியின் நினைவு தின நிகழ்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. குற்ற விசாரணை பற்றி கதைத்த அமெரிக்கா இன்றைக்கு அமெரிக்கா ஜெனீவாவிலிருந்து விலகிட்டு, ஆனால் முன்னைய ஆண்டுகளில் அவர்கள் விரும்பி இருந்திருந்தால் ஒரு கோத்தபாயவை ஏன் விசாரிக்கவில்லை? தன்னுடைய பிரஜையானிக அந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலரை அவர்கள் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை? இன்றைக்கு அவர் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்காக அந்த பிரஜா உரிமையை இழக்கிற அளவுக்கு வந்துட்டார். கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் அங்கே போறார். அது கால நீடிப்பு அல்ல, கண்காணிப்பதற்கான கால நீட்சி என்று சொல்றார். கிளிநொச்சி எம்பி போறார். அவர் அந்த கட்சியோட அந்த பேச்சாளரோட சேராத மாதிரியும் காட்டிக்கொள்கிறார், சேர்ந்தும் நிற்கிறார். அவர் தன்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டை அங்கே எடுத்து வைக்கிறார். தான் இந்த கட்சியின் முழு கொள்கைகளையும் ஏற்கவில்லை, இந்த உத்தியோகபூர்வ பேச்சாளரோடு எனக்கு பூரண உடன்பாடில்லை என்று காட்ட தனிய போறார். மூன்றாவது, கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற டெலோ 5 கட்சியோட சேர்ந்து ஒரு அறிக்கையை செய்து அது காலநீட்சி கொடுக்கக்கூடாது என்று சொல்லுது. கஜேந்திரகுமாரின் அணி போய் நிற்கிறது. அந்த கட்சி தொடர்ந்து போய் வருது. அது இந்த முறையும் போயிருக்கு. நீ கட்சிக்காரன் கிளிநொச்சியில் அடிபடு, யாழ்ப்பாணத்தில் அடிபடு, பிரேசவையில் மோது, ஆனால் ஜெனீவாவில் உண்டாவா? இந்த இன அழிப்பு யுத்தத்தில் ஷெல்லிலும் சரி கிபிரிலும் சரி எங்களுடன் கூடவே கடமையாற்றிய பல அரசாங்க உத்தியோகத்தர்களை இழந்திருக்கின்றோம். ஆனால் இன்று அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசுக்கு எதிராக பேசக்கூடாது என்ற வாதம் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் யுத்த நேரத்தில் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களை விலகி எந்த ஒரு செல்லும் சென்று விடவில்லை. கிபிரும் அவ்வாறு அடித்த குண்டுகள் அரசாங்க உத்தியோகத்தர்களை விலகி சென்று விடவில்லை. இன்றும் எங்களுடைய இந்த நீதி கோருகின்ற எங்களுடைய செயற்பாடு மறுக்கப்படுவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து கடந்த வருடம் விடுவிக்கப்பட்ட யாழ் மயிலிட்டு காசநோய் வைத்தியசாலையை மீள இயக்குவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. யாழ்ப்பாணம் மயிலிட்டி காசநோய் வைத்தியசாலை 1990ஆம் ஆண்டிலிருந்து உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் காணப்பட்டது. இந்த வைத்தியசாலை கட்டடம் கடந்த வருடம் ஜனவரி மாதம் 29ஆம் திகதி உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்த வைத்தியசாலை வடமாகாண காசநோய் வைத்தியசாலையாக திகழ்ந்ததுடன் வெளிநோயாளர் பிரிவுகளையும் கொண்டிருந்தது. வைத்தியசாலை விடுவிக்கப்பட்டு ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் வைத்தியசாலை வளாகம் பச்சை காடுகள் சூழ்ந்து காட்சியளிக்கின்றது. இதனால் மயிலிட்டித்துறை வடக்கு, மயிலிட்டி வடக்கு, தையிட்டி வடக்கு, தையிட்டி கிழக்கு, காங்கேசந்துறை மக்கள்
அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இங்குள்ள மக்கள் மருத்துவ தேவைகளுக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நாட வேண்டியுள்ளது. பலாலி தொண்டமானத்தில் இருந்து இங்கேயும் கீரிமலமிட்டாக கரையோர மக்களுக்கு வைத்தியசாலை இல்லை. போகில் 2 பஸ் மாறி தான் மந்தியை போகணும், இல்லாட்டா தெளிப்பிடாதி போகணும். மிகவும் கஷ்டப்படுறோம், வைத்திய வசதி இல்லாமல். எங்கள் கடல் வளம் உள்ள இடத்துல கச நோயாளர்கள் நல்ல நீட்டாகவும் நல்ல சுகாதாரமாகவும் இதில் இருந்து தங்கள் நோய்களை குணப்படுத்தி கொண்டு போனவர்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூ பாலப்பிள்ளை பிரசாந்தன் மட்டக்களப்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். கம்பரலிய துரித கிராமிய அபிவிருத்தி திட்டத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 200 மில்லியன்கள் ஒதுக்கப்படுவதாக இருக்கின்றது என்று அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டு அதனூடாக அனுப்பப்பட்ட போதும் பற்றுப்பு தொகுதியில் 2018 வருடம் 28.5 மில்லியன்கள் மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுப்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். ஆகவே அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். வரவு செலவு திட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த முடிவு எடுக்க போகின்றது? அக்டோபர் புரட்சி ஏற்பட்ட போது சுமந்திரன் ஓடி சென்று நீதிமன்றம் சென்றிருந்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா, உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் நீதிமன்றம் செல்ல மாட்டார்கள். அரச கர்ம மொழிகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் நடமாடும் சேவை கொழும்பில் இன்று நடைபெற்றது. கொழும்பு இந்து கல்லூரியில் நடைபெற்ற நடமாடும் சேவையில் அடையாள அட்டைகள், பிரபு சான்றிதழ்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. அரச கர்ம மொழிகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் மனோ கணேசன், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு அமைச்சர் மனோ கணேசன் கருத்து தெரிவித்தார். கொழும்பு குப்பை தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதை எடுக்கல மாட்டேன். ஏனென்றால் அதிகாரத்தை பிரிக்கும் பொழுது இது ஒற்றையாட்சி நாடு என்று சொல்கிறார்கள். ஆனால் குப்பையை பிரிக்கும் பொழுது இது சமஷ்டி அரசாங்கம் சொல்கிறார்கள். வெளித்தானே இது? எங்கள் கொழும்பு வேறு நாடு, புத்தளம் வேறு நாடு, யாழ்ப்பாணம் வேறு நாடு, மட்டக்களப்பு வேறு நாடு சொல்கிறார். அது சமஷ்டி நாடு குப்பை பிரிக்கும் பொழுது. ஆனால் அதிகாரத்தை பிரிக்க போகும் பொழுது அது அப்படி அல்ல, ஒரே நாடு, ஒரே ஒற்றையாட்சி நாடு என்று சொல்கிறார். அது பிழை. ஆகவே அருந்தான் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் பாரிய முதலீடாக கருதப்படும் ஹம்பாந்தோட்டை மிரிஜவில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சீமெந்து தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. ஹம்பாந்தோட்டை மிரிஜவில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு இந்த முற்பல் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் நிர்மாண பணிகள் 44 மாதங்களில் நிறைவடைய உள்ளன. அதன் பின்னர் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினர் சிமெந்து உற்பத்தி தொழிற்சாலையின் செயற்பாடுகளை ஆரம்பித்து வைத்ததுடன் 18 மாதங்களில் அதன் பணிகள் நிறைவடைய உள்ளன. இந்த நிகழ்வுகளில் ஓமான் பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயுத்துறை அமைச்சர் கலாநிதி முகமது கமாட் அல்ரூம் உள்ளிட்ட தூதுக்குழுவினரும் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்திய நிறுவனமான எண்ணெய் சுத்திகரிப்பின் பிரதான முதலீட்டாளராக கருதப்படும் சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பணிப்பாளர் சந்தீப் ஆனந்த் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள வர்த்தகரான நந்தன லொக்குவிதாரண உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். We are humbled, we are honored to have received this invitation. இந்த திட்டத்தின் பங்காளராகி இலங்கையின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்க கிடைத்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 50 வருடங்களில் புதிய ஓமானை உருவாக்குவதற்காக இலங்கை எமக்கு உதவி புரிந்து வந்தது. ஆகவே இலங்கையின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில் நாம் இணைந்துள்ளோம். இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையில் சிறந்த உறவு நிலவுகின்றது. அதேபோன்று இந்தியா எமது பங்காளர். சீமெந்து தொழிற்சாலையூடாக நேரடியாக 500 தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அத்துடன் இதனோடு தொடர்பட்ட விதத்தில் மேலும் 1500 தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் மூலம் ஹம்பாந்தோட்டை மக்கள் நன்மை அடைவர். அடிக்கல் நாட்டுவது மாத்திரமன்றி அடுத்த சில வருடங்களில் இந்த திட்டத்தை செயற்திறனாக ஆரம்பிப்போம் என்பதனை நாம் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றேன். உங்களது வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தாமரை மொட்டின் பிரதிநிதிகள் கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தனர். சுற்றாடல் ஆய்வு அறிக்கையை நாம் மேலும் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. பல்வேறு நிர்வாக செயற்பாடுகள் மூலம் இந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. Happy birthday, dear Prime Minister. Happy birthday to you. Happy birthday, Honorable Ranil Wickremesinghe. Would like to invite you on stage, sir.
because we have a very special file in Honorable Sajith Premadas's hand, and that has a lot of meaning. அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தனிப்பட்ட நன்கொடையாக 3,50,000 ரூபாய் பணம் பிரதமரினால் இளைஞர் யுவதிகளுக்கு இதன்போது கையளிக்கப்பட்டது. சஜித் பிரேமதாச எமத்துமாட்ட மதக்க சஜித் பிரேமதாசவுக்கு நினைவிருக்கும் 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வரும் பொழுது யாழ சரணாலயத்தில் காட்டு யானைகள் இருந்தன. வெள்ளை யானைகள் ஹம்பாந்தோட்டையில் இருந்தன. இன்று ஹம்பாந்தோட்டையில் என்ன இருக்கின்றது? எமது துறைமுக அதிகார சபை சைனா மெர்ச்சன்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயற்படும் துறைமுகம் ஒன்று இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் சீன நிறுவனத்தினால் அமைக்கப்படும் முதலாவது LNG கேஸ் நிறுவனத்துக்கு அனுமதி கிடைத்துள்ளது. தற்போது நாம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பித்துள்ளோம். அத்துடன் லங்மா சீமெண்ட் தொழிற்சாலையை ஆரம்பிக்கின்றோம். இன்னும் 3 மாதங்களில் எமது சிவில் விமான சேவை இந்திய அதிகார சபையுடன் இணைந்து மத்த விமான நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளது. ருகுணு பிரதேசத்தில் பொருளாதார மத்திய நிலையமாக ஹம்பாந்தோட்டை அமைகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் விஜயமுனி சொய்சா தற்போது எனது முகத்தை பார்க்கின்றார். மொனராகலையில் 6000 ஏக்கர் எப்போது வரும் என்று பார்க்கின்றார். 12,000 ஏக்கரை இதன் மூலம் ஏற்படுத்த வேண்டும். மத்தளவுக்கும் கட்நாயக்கவும் இடையில் இருக்கும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்காக 12,000 ஏக்கரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். துறைமுகம் மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்கவுக்கு இந்த திட்டத்தை பொறுப்படுத்தியுள்ளோம். அத்துடன் ருகுணு பொருளாதார கூட்டுத்தாபனத்துக்காக புதிய சட்டங்களை கொண்டு வரவுள்ளோம். இந்த முதலீடு தொடர்பில் இலங்கை மக்கள் மத்தியில் அண்மை காலமாக சந்தேகங்கள் எழுவதற்கு பல விடயங்கள் காரணமாக அமைந்தன. இந்த விழா மேடையில் ஓமான் தொடர்பில் அநேக மாணவர்கள் கதைத்தாலும் இந்த திட்டத்தில் ஓமான் முதலீடு செய்வதாக ஓமானின் பெட்ரோலிய மற்றும் இயற்கை வாயு விவகார அமைச்சர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை. இந்த திட்டத்தின் பெறுமதியில் 30% ஓமானின் பெட்ரோலிய வள அமைச்சு ஏற்றுள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் பண்டார கூறினாலும் ஓமான் அத்தையொரு திட்டத்தில் முதலீடு செய்யவில்லை என்பதனை நாம் வெளிக்கொணர்ந்தோம். இந்த நிகழ்வில் அவர் விசேட அதிதியாக மாத்திரமே கலந்து கொண்டார் என்பதனை அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கையும் உறுதிப்படுத்துகின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய முதலீட்டாளரான சிங்கப்பூர் சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் நிறுவனம் தொடர்பில் எழுந்த கேள்விகளுக்கும் அரசாங்கம் இதுவரை பதில் வழங்கவில்லை. இந்த நிறுவனம் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்டாலும் அதன் பங்கு தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரான எஸ் ஜெகத் ரக்ஷனுக்கு உரியது என தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்துக்கு முதலீடு செய்யும் சிங்கப்பூர் நிறுவனத்தில் உள்ள 4 பணிப்பாளர்களில் 3 இந்திய அரசியல்வாதியின் உறவினர்கள் என இந்து பத்திரிகை உறுதிப்படுத்தியது. இந்த திட்டத்துக்கு முதலீடு செய்யும் சிங்கப்பூர் நிறுவனத்தில் உள்ள 4 பணிப்பாளர்களில் 3 இந்திய அரசியல்வாதியின் உறவினர்கள் என த ஹிந்து பத்திரிகை உறுதிப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் சிங்கப்பூரில் மறைந்துள்ள அர்ஜுன மகேந்திரனின் கருப்பு பணத்தை தூய்மையாக்குவதற்கு முயற்சிக்கப்படுகின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. இன்று அடிக்கல் நாட்டி வைத்த சீமெந்து தொழிற்சாலையின் முதலீட்டாளர் தொடர்பிலும் கேள்வி எழுகின்றது. துபாயின் மெரியன்ட் ஹோட்டல் கொடுக்கல் வாங்கல் நினைவில் உள்ளதா? இதில் குற்றச்சாட்டுகள் நந்தன லொகுவிதான மீதே சுமத்தப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இடம்பெற்ற பல கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நந்தன லொகுவிதானவுக்கு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. පවත්වාගෙන නඩත්තු කරගෙන ගියේ ලොකු විතානගේ කියලා කිව්වා. දැන් ඒ මාධ්‍ය වාර්තා වුණා. හැබැයි ලොකු විතානත් එක්ක අගමැතිතුමා යනවා හොරණ ටයර් ෆැක්ටරිය විවෘත කරන්න. මොකද මේ සම්බන්ධයෙන් විතානකගේ බැංකු ගිණුමක් නැහැ. துபாய் மேரியட் ஹோட்டலுக்கு சில பணம் பெறப்பட்டுள்ளது. அந்த மேரியட் ஹோட்டலை ராயல் குடும்பத்தின் ஒருவரை வாங்கினார். එයත් එක්ක සම්බන්ධ එයාට ටයර් ෆැක්ටරියක් දෙන්න ගියා අපේම ඇමතිවරයෙක්. එහෙම තමයි ඒව සිද්ධ වෙන්නේ. ඒක ඇතුලේ සම්බන්ධයක් තියෙනව නේද ඇමතුමා? ඕව නැති කරන්නේ කොහොමද? ஓமான் அரசாங்கம் இத்தகைய திட்டம் ஒன்றில் முதலீடு செய்வதாக கரிசனை செலுத்துவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்புகின்றோம். இத்தகைய திட்டம் மூலம் இலங்கைக்கு 100% மசகு எண்ணெய் விநியோகிப்பதற்கான சந்தர்ப்பம் அந்த நாட்டுக்கு கிடைக்கலாம். இது ஓமான் அரசாங்கத்தின் லாபத்தை அதிகரிப்பதற்கு காரணமாகும் என்பதில் ஐயமில்லை. அமைச்சர் சஜித் பிரேமதாச இத்தகைய நபர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். கொத்மலை ஹெல்பொட தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பகவத் சிங்புரம் புதிய கிராமம் மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் தலைமையில் இடம்பெற்றது. இந்திய அரசாங்கத்தின் 98 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த புதிய கிராமம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
நிதியமைச்சர் மங்கள சமரவீர, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரண்ஜித் சிங் சந்து உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நமக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு 7 பேச்சு காணில சொந்த நிலத்துல எங்களுக்கு 10 லட்சம் ரூபாவில் தனி வீடு திட்டத்தை கட்டி கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒருத்தர் அந்த பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, கருப்பா கண்ணு செவத்தா தூங்கிட்டு இருக்கவரு தோட்டமா வீடு வீடா போறாரா. அந்த அரசாங்கம் 1000 வீடு கொடுத்து பிடிச்சிட்டு நான் கொடுக்க விடுவேனா? நான் தான் அமைச்சர், என்ன தவிர மலையகத்தில் இந்த அரசாங்கத்தில் யாரும் வீடு கட்ட முடியாது. அதனால ஏமாந்தது போதும், நீங்க யாரும் பயப்படாதீங்க. பொய்ய தாத்தா சொன்ன பொய்ய போதும், அப்பா சொன்னது போதும். இப்ப பேரும் சொல்லி கொள்ளு பேருன்னு சொல்ல வந்துட்டாங்க. இதுக்கு என்ன கொடுக்குறாங்க நீங்க? நான் இருக்க தட்டி நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. நான் பயந்து போற ஆளு கிடையாது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 10:30 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.